ஹலோ வியூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2026ல அடுத்தடுத்த அப்டேட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டகரியில இருந்து பிஇ பிடெக் அண்ட் பிஆர்க் அண்ட் பி பிளானுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன ப்ரொசீஜர், ஓகேங்களா, அது யாரு அப்ளை பண்ணலாம், தென் இதுல வந்து எந்தெந்த காலேஜஸ் வந்து எந்தெந்த கேம்பஸஸ் வந்து இதுல வந்து எலிஜிபிள் சீட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம், இதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்றது, இதை பத்தி டீட்டெயிலா நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உங்க வந்து வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம். அண்ணா யூனிவர்சிட்டி இருந்து உங்களுக்கு யூஜி அட்மிஷன்ஸ் 2026-27 இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸா நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஆர்ஐ கோட்டா, தென் அதர் ஸ்டேட்டு, தென் இன்டகிரேட்டட் ட்ரைனிங் இன்டகிரேட் ப்ரோக்ராமுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா, உங்க கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு இதில் வந்து பிஇ பிடெக் அண்ட் பிஆர்க் ப்ரோக்ராமுக்கு வந்து அது சிஇஜி ப்ரோக்ராம், சிஇஜி கேம்பஸ், அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, தென் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தென் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி, தென் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் எஸ்ஏபி கேம்பஸ். இந்த நாலுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ பிடெக் அண்ட் பிஆர்க் ப்ரோக்ராம் கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டகரிக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. இதான் கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இதோட ஃபீஸ் டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதோட நோட்டிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 16 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 12 o'clock இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. தென் இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மே 20 வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ல நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ல கன்சார்டியம் ப்ரோக்ராம்க்கு நீங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் கேன் register and submit online application, apply online through the website cfa.anai.edu/cfa வந்து கண்டிப்பா இண்டஸ்ட்ரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டிமுலேட்டர் இன் செக்ஷன் ஏ. இதுல வந்து டீடைல்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர்ஷிப் அண்டர் கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இன் செக்ஷன் பில ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்கணும். இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ, கவுன்சிலிங், அட்மிஷன் ஃபீஸ் செக்ஷன் சில கொடுக்கணும். தென் எம்ஓயு ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செக்ஷன் டில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த டீடைல்ஸ்லாம். இப்போ செக்ஷன் ஏல பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க இண்டஸ்ட்ரீஸ் ஸ்பான்சர்ஷிப் பண்றது வந்து பப்ளிக் லிமிடெட் ஆர் பிரைவேட் லிமிடெட் எதை வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டிப்பா வந்து இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி நீங்க ஹேவ் ஒர்க் ஃபேக்டரிஸ் வித்தின் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி இந்த இதுல இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெப்யூட்டடா இருக்கணும். மேனுஃபேக்சரிங், டிசைன் ப்ராசஸ், ரிலேட்டட் எனி மெட்டீரியல் ரிலேட்டடா நீங்க இருந்தா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபேக்கல்டி ஆஃப் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், தென் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் எல்லாத்துக்குமே வந்து அதே ப்ரொசீஜர் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ் மஸ்ட் வந்து ரெஜிஸ்டர்ட் அட்லீஸ்ட் 3 years ப்ரியர் டேட் ஆஃப் சைனிங். எம்ஓஐ வந்து கண்டிப்பா சைன் பண்ணிருக்கணும், 3 years முன்னாடி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கம்பெனியோட டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா ஆனுவலி பாத்தீங்கன்னா உங்க ஆவரேஜ் லாஸ்ட் 3 years ஃபினான்ஷியல்ஸ்ல கிரேட்டர் தென் 1 crore கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இண்டஸ்ட்ரி மேண்டேட்டரியா பேன், ஜிஎஸ்டி, டின், இபிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அந்த பேலன்ஸ் ஷீட்ஸ் வந்து தென் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் வந்து 3 years வந்து நீங்க பண்ணிருக்கணும். 2023, 23, 24, 24, 25 இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் ஆடிட்டர் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பா கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் செக்ஷன் பில ஸ்பான்சர்ஷிப் அந்த கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டிப்பா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மூலம் ஸ்பான்சர்ஷிப் கேண்டிடேட் வந்து ஃபேக்கல்டி இன்ஜினியரிங், டெக்னாலஜி, ஆர்கிடெக்சருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கம்பெனி, லிஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இது எல்லாமே கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அனெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நீங்க எலிஜிபிள் பிரான்ச்சஸ் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எந்த பிரான்ச்சஸ் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி எஸ்பிஓசி ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மேனேஜிங் டைரக்டர். சரிங்களா? இது வந்து கம்பெனி சாப்பிட்டு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் மெயிலுக்கு தான் உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் தான். ரெவலன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டிஸ் கான்ஸ்டியூட்டட் பை வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுறது.
தென் அப்ளிகேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 + 18% ஜிஎஸ்டி இருக்கும். தென் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் ரிஃபண்டபிள் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் வந்து 30,000 + 18% ஜிஎஸ்டி. தென் 40,000 + 80% ஜிஎஸ்டி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு இது. அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா 40,000. தென் அவுட் சைடு தமிழ்நாட்டில் 50,000 + 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி வித்தின் 3 days நான் ரிஃபண்டபிள் பண்ணால் 40%. 3 daysக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் சொல்லிருக்காங்க. இந்த ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் ஒரு எலிஜிபிள் மார்க்ஸ் வந்து ஓசிக்கு வந்து 45, அதற்கு வந்து 40 சொல்லி சொல்லிருக்காங்க. சரிங்களா? செக்ஷன் சி தென் அப்ளிகேஷன் கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்குறது அப்படின்னா இண்டஸ்ட்ரி வந்து ரெஜிஸ்டர் கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது யூஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கன்சல்டிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 lakhs ஓகேங்களா. கன்சல்டிங் ஃபீஸ் 15 lakhs + 18% வந்து ஜிஎஸ்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் எம்ஓயு நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்து 3 years பிஃபோராக இருக்கணும். ஓகேங்களா, அதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்ஓயு சைன் பண்ணுறது. இண்டஸ்ட்ரீஸ் ட்ரைனிங் வந்து அட்லீஸ்ட் 10 students தென் மினிமம் வித்தின் இயர் மினிமம் 3 students per year கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. தென் அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் கண்டக்டிங் ரெஃப்ரெஷன் ப்ரோக்ராம்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம், கெஸ்ட் லெக்சர்ஸ் இது எல்லாமே நீங்கள் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 20 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து அனெக்ஷர் 1 சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. அனெக்ஷர் 2 சர்டிஃபிகேட்டு, தென் அனெக்ஷர் 3 சர்டிஃபிகேட்டு, தென் அனெக்ஷர் 4 சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட் என்னென்ன தேவை, அஃபிடேவிட் ஃபார்மெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக கோத் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க டேரெக்டாக நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு நான் நார்மலாக சொல்கிறது நியூ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி தென் கன்ஃபார்ம் யூசர் ஐடி இல்லைங்களா. நீங்கள் வந்து கொடுத்து பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணணும். எந்த கம்பெனி நீங்கள் பண்ணுறீங்க, எஸ்பிஓசியோட மெயில் ஐடி, தென் மொபைல் நம்பர், நான் கன்ஃபார்ம் த மொபைல் நம்பர் ஹிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியோட எஸ்பிஓசி இது, தென் ஸ்பான்சர் டீடைல் ஆஃப் ஸ்பான்சர்டு, தென் டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா, நேம் ஆஃப் கேண்டிடேட்டு, டேட் ஆஃப் பர்த், தென் ஜெண்டர், நேட்டிவிட்டி, நேஷனாலிட்டி, தமிழ்நாட்டில் பிரச்சனை எல்லாமே கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் என்ன லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் ஐடி தென் பாஸ்வேர்ட் கொடுத்து கேப்சா என்ட்ரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸு, தென் அது எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, தென் அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், தென் கொடுத்துருக்க ஃபார்மேட் அஃபிடேவிட்ஸ் எல்லாம் ஃபார்மெட்டாக அனெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அப்ளிகேஷன் ப்ராசஸை. நீங்கள் கன்சல்டிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. தென் இதில் வந்து பிஆருக்கு வந்து தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிஆர் கன்சல்டிங் ஆஃப் லேப் சீட்ஸ்க்கும் இருந்துச்சுன்னா அதுக்கும் சொல்லியிருக்காங்க. பிஆருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து June 5 தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 10 தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிஆருக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு. நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். அதாவது கன்சல்டிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறவங்க நீங்கள் பிடெக் அண்ட் பி பிளான் அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 20 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இதில் மேற்கொண்டு வேறு தகவல் வேணும்னா கான் பண்ணுங்க. வேறு ஏதாவது காலேஜில் போய் தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கான்வர்ஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக நான் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.